வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுடைய முழுமையான வாழ்க்கை பலன்களை பற்றி தானங்க இந்த பதிவில் துல்லியமாக ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர பலன்களை பற்றி தான் தொடர்ந்து நம்ம 4வது பதிவாக ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. பொதுவாக நம்ம ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நட்சத்திரங்களுக்கு கொடுக்கறதில்ல. ராசின்றது 12 ராசி தானங்க. ஒரு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களே 3 நட்சத்திரங்கள் வரும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் வரும். அப்போது நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய முழுமையான வாழ்க்கை குணம் என்ன, வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது, எந்த கோவில் இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு, எல்லா விஷயமும் இந்த பதிவில் துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களும் தன்னுடைய நட்சத்திரத்துடைய முழுமையான குணத்தை தெரிஞ்சுக்கிடணும். அந்த அடிப்படையில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு 100% ஒரு அற்புதமான ஒரு பதிவாக இருக்கும், ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பதிவாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சந்திர பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம். சந்திரன் ரிஷப ராசியில் உச்ச நிலையில் வரும் பொழுது, அதுவும் அந்த ரோகிணி நட்சத்திரம் தான் ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா முழுமையான நட்சத்திரமும் கூட. ரிஷபத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்களாக இருந்தாலும் காலச்சக்கரத்துக்கு 2வது பாவகம் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்ட ரிஷப ராசி, அந்த ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வரும், 3 பாதம் தானுங்க வரும். 2வது நட்சத்திரம் தான் ரோகிணி நட்சத்திரம், 4 பாதம் முழுமையான ஒரு நட்சத்திரம். 3வது நட்சத்திரம் தான் மிருகசீரிஷ நட்சத்திரம், 2 பாதம். அப்போ ரிஷபத்தில் வரக்கூடிய முழுமையான நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரம். அதுபோக சந்திரன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் உச்ச நிலையில் வரக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த ரிஷபம் தானுங்க. விஸ்வாசம் அப்படின்னா 100% இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தான் முழுமையாக இருக்கும். மற்றவங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஒருத்தர் 10 ரூபாய் உதவி பண்ணால் அவரை தேடி பிடிச்சி 100 ரூபாய் உதவி பண்ணிட்டு வந்துடுவாங்க இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. மற்றவங்களால் ரோகிணி நட்சத்திரக்காரங்க கெட்டு போயிருப்பாங்க, ஏமாந்து போயிருப்பாங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களால் யாருமே கெட்டு போயிருக்க மாட்டாங்க, ஏமாந்து போயிருக்க மாட்டாங்க. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் உறவினர்களாக இருக்கட்டும், சொந்த பந்தம் நண்பர்களுக்காக இருக்கட்டும், மனசாலுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்துடைய நாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன். அதுபோக ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர். கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரமாக தான் இந்த ரோகிணி நட்சத்திரத்தை நாம் வழிபடுறோம். அப்போது ஃபஸ்ட்டு விஸ்வாசம், 2வது சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் யாராக இருந்தாலும் மனசால மேலே நாட்டம் அதிகம். செல்வ செழிப்போ அல்லது காசு பணத்தையோ பெருசாக மதிக்க மாட்டாங்க. மனசாலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த பணங்காசுக்கு நிச்சயமாக தரமாட்டாங்க. உடல் உபாதைகளுக்கு பஞ்சம் கிடையாது. ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அப்பப்போ சளி தொந்தரவு, பித்தப்பையில் ப்ராப்ளம், வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் வரதான் செய்யும். அப்பப்போ ஒரு தொந்தரவு வருதுன்னா அப்பப்போ ஒரு வைத்தியம் அம்பிட்டு தானே தவிர பெரிய லெவலில் ப்ராப்ளம் பிரச்சனையெல்லாம் சிக்கலெல்லாம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வரப்போகிறதில்லை. அப்போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திர பகவான் அப்படின்றதுனால சந்திர பகவான் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கிறதுனால கூட்டு தொழில் ஆகாது. யாருடன் கூட்டு தொழில் செய்தாலும் அது சிறப்பாக இருக்காது. கூட இருக்கிறவங்க நல்ல விதமாக இருக்கலாமே தவிர இவங்க நல்ல விதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏற்றுமதி தொழில் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும்.
அதுபோக உணவு சார்ந்த விஷயம், உணவு சார்ந்த தொழில் நல்ல விதமாக இருக்கும், வியாபாரம் நல்ல விதமாக இருக்கும், ஆடை ஆபரணம் இந்த மாதிரி தொழிலெல்லாம் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு சில நண்பர்களுக்கு கலையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். சினிமா துறையில் இருக்கிற நண்பர்கள், நிறைய நண்பர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. நட்பு வட்டாரம் அதிகமாக கொண்ட நண்பர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. சமூக சேவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. சமூக ஆய்வாளர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அப்போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அரசாங்கத்திலையும், அரசாங்க உத்தியோகமும் நிறைய நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இராணுவத்துறையிலையும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, காவல்துறையிலையும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சுயத்தொழில் கை கொடுக்குமா? சுயத்தொழில் 23% தான் கை கொடுக்கும். அதுவும் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த தொழில் ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானமும் சாதகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் தான் அந்த 23% தொழில் ஸ்தானம் வளர்ச்சி. அது பாதகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் மீதி 77% அவங்களுக்கு பாதகமாக தான் இருக்கும். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் யாரை நம்பலாம் அல்லது யாரை நம்பக்கூடாது? யாரை நம்பலாம்னா, நம்புறவங்கள வேண்டாம், அது நிறைய பேர் இருக்குது, நிறைய நட்சத்திரம் இருக்குது. யாரை நம்பக்கூடாது, யாரை திருமணம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணுறதோ கூட தொழில் செய்கிறதோ இருக்கக்கூடாது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அதே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களால் துரோகம் அதிகமாக ஏற்படும். மன ரீதியாக நஷ்டம், பொருள் ரீதியாக நஷ்டம் கண்டிப்பாக ஏற்படும். அதுபோக கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த அஸ்தம் நட்சத்திரத்துக்காரங்களையும் திருமணம் செய்கிறது ஆகாது. அல்லது அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது. நான் முதலையே ஒரு வார்த்தை சொன்னேங்க, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தாவே கூட்டு தொழில் ஆகாதுங்கன்ட்டு. அப்போது ரோகிணி நட்சத்திரத்துக்கு அஸ்த நட்சத்திரம் விதிவிலக்கு கிடையாது. அஸ்த நட்சத்திரத்துக்கார திருமணம் பண்ணோம்னா 6 மாதத்துக்குள்ளார விவாகரத்து. அதுபோக அதே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு திருவோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, அதாவது விஷ்ணு பகவான் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த திருவோணம் நட்சத்திரம் நண்பர்களையும் திருமணம் செய்கிறது ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு செட் ஆகாது. அப்போது எந்த ராசியை நான் நம்பலாம், யாரால் துரோகம் ஏற்படும் அப்படின்னா, இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு துலா ராசி செட் ஆகாதுங்க. அதுபோக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தனுச ராசியும் செட் ஆகாது. சரிங்களா? இது ஒரு புறம் இருக்கட்டும். அதுபோக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வந்தால் சிறப்பு, நமக்கு ஆதி தெய்வம் என்ன, இந்த பிரபஞ்சம் சொன்ன தெய்வம் என்ன, நம்ம மனசால் நமக்கு ஒரு ஆத்திர அவசரத்தில் ஏதாவது ஒரு சாமி கை கொடுக்கும். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒரு கோவிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா அப்பத்திலிருந்து அந்த சாமி தான் நமக்கு குலதெய்வத்தை விட முக்கியமான ஒரு சாமியாக இருக்கும், அதிர்ஷ்ட தெய்வம், இஷ்ட தெய்வம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த எழுத்தில் தான் பேர் வைக்கணும், நாம எழுத்துன்னு சொல்லுவாங்க, நட்சத்திர நாம எழுத்துன்னு சொல்லுவாங்க. அதை நீங்களும் நானும் உருவாக்குனதில்லை, இந்த பிரபஞ்சம் உருவாக்குனது. அந்த மாதிரி நமக்குரிய திருத்தலம் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு இடத்துல தான் அந்த திருத்தலம் இருக்குது. அந்த திருத்தலத்துக்கும் இதுக்கு முன் ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால்தான் அந்த திருத்தலத்துக்கு நம்மளால் போக முடியும். அதே ஊரில் இருந்து அவங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய சாமி இதுதான் அப்படின்னு தெரியாதவங்களும் இருக்க தான் செய்வாங்க, தெரிஞ்சவங்களும் போக முடியாத ஒரு சந்தர்ப்பத்திலையும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உண்டான திருத்தலம் எங்கே இருக்குதுன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. யாகாம்பாரீஸ்வரர் அப்படின்ற கோவிலுக்கு எதிரில் தான் அருமையான திருத்தலம் பாண்டவ தூத பெருமாள் திருத்தலம். இதுதான் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உண்டான இந்த பிரபஞ்சம்
காட்டிய ஒரு திருத்தலம். காஞ்சிபுரம் பாண்டவதூத பெருமாள் கோவில். அது எங்கே இருக்குதுன்னா ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு எதிரிலேயே இருக்கும் காஞ்சிபுரத்தில். இந்த திருத்தலத்துக்கு உங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்ற ஒரு அமைப்புகள் பாருங்கள். பொதுவாக எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் அந்த செயல் செய்கிறதுக்கான பிராப்தம் சாதகத்தில் இருக்குதா அப்படின்றது ஒரு முறை பாருங்கள். அப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எந்த நேரத்தில் செய்தால் சரி வரும் அப்படின்றது உங்களுடைய சாதகத்தில் பாருங்கள். உங்களுடைய ஜாதக ரீதியாக செய்யக்கூடிய எந்த செயலும் நமக்கு நட்டம் கொடுக்காதுங்க. நிச்சயமாக இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.